ஹை கேஸ், வெல்கம் டு ஜெம்சி. இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேன் எஸ்கேப், டோர் எஸ்கேப் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ எபிக் எஸ்கேப் பண்ணுறதுக்காக மாஸ்க் கலெக்ஷனுக்காக நான் வந்திருக்கேன். மாஸ்க் கலெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கை போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ மாஸ்க் கலெக்ஷன் பார்ட் 1 நம்மளுக்கு வந்து சேலஞ்ச் என்னென்னு கேட்டிங்கன்னா, பிங்க் ரூம், அதாவது மினி கேம் சேலஞ்சு தான். மினி கேம் சேலஞ்சை முடிக்கிறதுக்கு நமக்கு தேவை ரெண்டு பொருள் தான். ஒன்று வந்து கோழி, இன்னொன்று வந்து வீட்டு வந்து எங்கே வேணாலும் இருக்கும். ஆனால் கோழி பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல தான் இருக்கும். அந்த இடத்துக்கு நம்ம இப்போ வந்து கூட்டிகிட்டு போகிறோம். ஓகேவா? அந்த இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா, ப்ளே கிரவுண்டு தெரியுமா? ப்ளே கிரவுண்ட்னா அந்த வாலிபால் ப்ளே கிரவுண்டு, பேஸ்கெட் பால் இருக்கும்ல ஒன்று, அந்த இடத்துக்கு நம்ம வந்து போகணும். இருங்க, வெயிட் பண்ணுங்கள். மேலே போய் எலக்ட்ரிசிட்டியை கொடுத்து செட்டரெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்ருவோம். எலக்ட்ரிசிட்டி எடுத்தாச்சு. இப்போ எலக்ட்ரிசிட்டியில் கேபிள் எடுத்தாச்சு. கேபிள் எடுத்துகிட்டு போய் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த போண்டாவாய் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி சத்து கேட்டதுனால கொண்டு வந்துட்டேன். பீடா கிளவி ஓகேவா? சூனியம்ன்றது சூனியம் கிளவி, பீடா கிளவி, பொக்கவாயி, போண்டாவாயின்னு சொல்லிட்டு என்ன பேர் வேணாலும் வச்சு கூப்பிடுங்க. ஓகேவா? ஏன்னா நான் வச்ச பேரெல்லாம் ஓகே. நான் சூட்டுகிறோம், பட்டம் சூட்டுகிறோம் பீடா கிளவிக்கு. இங்கே இருக்குது அந்த பீடா கிளவி. பீடா கிளவி காணோம் கைஸ். வாங்க கைஸ் போம். இப்போ வந்து சிக்கன் எங்கே எடுத்தேன்னு பார்த்துக்கிட்டீங்களா? தெரிலனா கூட இப்போ கூட நான் சொல்கிறேன். சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா, அந்த ப்ளே கிரவுண்டில் அந்த ஒரு ஏணி மாதிரி கட்டி வச்சுருப்பாங்களா, அது பக்கத்தில் ஒரு வெண்ட் இருக்கும். அந்த வெண்ட்டு கூட நீங்கள் போனீங்கனாலே பின்னாடி ஒரு பெரிய பேக்யார்ட் மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்குள்ளே வந்து இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து வேன் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு, வேன் இருக்கிற இடம்லாம் இல்லை, இங்கே இந்த டோரு இங்கே திறந்துக்கோங்க. இதில் திறந்துக்கிட்டு அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா அப்படியே இங்கே இருக்கிற இந்த செட்டரை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து வீட்டு இருக்கும். இல்லைன்னா கீழே வேன் இருக்கிற பிளேஸ்க்கு போங்க. வேன் இருக்கிற பிளேஸில் அங்கே ஒரு கபோர்டு இருக்கும்ல, அந்த கபோர்டில் செக் பண்ணி பாருங்கள். கன்ஃபார்மாக இருக்கும். இந்த 2 இடத்துல அதிகமாக செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா வேறு எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னு பாருங்கள். எனக்கு வேறு எங்கேயும் கிடச்சதில்ல. இந்த 2 இடத்துல தான் கிடச்சிருக்கு அதிகமாக. அதனால் நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து பிங்க் ரூம் வந்து நீங்கள் சாத்திக்கிங்க. பிங்க் ரூமையும் உள்ளே இருக்குது. ஓ, கிளிச்சாகி நிற்கிதா? டக்குன்னு வாங்கி வா. வந்துருச்சு. வாங்க கிளவி, உங்களுக்கு தான் வெயிட்டிங்க. வாங்க மக்களே. ஓகே மக்களே, போடுவோம். வாங்க சுடுவோம். நீ சுடுற சுட்டில் எல்லாத்துக்கும் தெரியணும் பாரு. சுடு வேற சுடு, வேற சுடு, வேற சுடு. அந்த வந்துருச்சு. சுடு ப்ரோ. ஏன் பண்ணி சுடுறியே? என்ன ப்ரோ, பிளேயரா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா இல்லை, நிறைய தடவை விளாண்ட எக்ஸ்பீரியன்ஸ். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஃப்ரீ ஃபயர் பிளேயர். ஓகேவா? அதனால் எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். சுடு. அவ்வளோதான், முடிச்சாச்சு. ஐயோ, ரொம்ப ஹேங் ஆகுது ஃபோனு. சுட்டாச்சு. இதெல்லாம் சுடாதீங்க. சுடு. ஓடினே இருக்கே. சுடு. எத்தனை பாயிண்ட்டு? 80 பாயிண்ட் கிட்ட வந்துட்டோமா? 100 பாயிண்ட் எடுத்தாச்சு மக்களே. அவ்வளோதான் மக்களே. மாஸ் பீஸ் வந்து அன்லாக் ஆகிருக்கும். இன்னமும் கொஞ்சம் பாயிண்ட் எடுப்போம். 120 30 பாயிண்ட் எடுத்துருக்கோம். 130 பாயிண்ட்டு. அவ்வளோதான். 130 பாயிண்ட்டு லீவ் ஆகிட்டோம். ஓகே, வாங்க மாஸ் பீஸ் எடுத்துப்போம். ஓகே, ஈவல் நன் எதுக்கோ வந்திருக்கான்னு பார்த்துப்போம். இல்லை வரல, டக்குன்னு ஓடி போயிடுவோம். இந்த வெண்ட் ஒன்று இருக்கணும். இந்த வெண்ட் வழியாக உள்ளே போயிருங்க. ஏன்னா நீங்கள் அங்கிட்டு சுற்றி போனீங்கன்னா ஈவன் கன்ஃபார்ம் இருக்கும். இந்த வெண்ட் வழியாக வர்றது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதான் நான் சொல்கிறேன். ஓகே, இந்த உடன் பிளாக்கை வச்சு சீல் பண்ணிட்டு இப்போ நம்ம மாஸ்க் பீஸை வச்சு இந்த மாஸ்க் பீஸ் எபிசோட முடிச்சுக்கலாம். பார்ட் 2 என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்ட் 2 போட்டுடலாம். ஓகே, நாளைக்கு நல்ல தெரியும். பாய்.